வெஜிடேரியன் ஹோட்டலில் பரோட்டா சப்பாத்திக்கு வெஜிடபிள் குருமா நல்லா கெட்டியாக கொடுப்பாங்க. அதே டேஸ்ட்டில் வீட்டில் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், பட்டை, லவங்கம், ஏலக்காய், கட் பண்ண ஒரு பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகா, கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அடுத்து கட் பண்ண ஒரு பெரிய தக்காளி சேர்த்துட்டு தக்காளி நல்லா வதங்கினோடனே 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, தேவையான உப்பு, 1/4 கப் அளவு தண்ணி சேர்த்துட்டு மசாலாவோட பச்சை வாசனை போக நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வருது. இந்த ஸ்டேஜில் கட் பண்ண கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு, கொஞ்சமாக பச்சை பட்டாணி சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அடுத்து மிக்ஸி ஜாரில் 1 கப் துருவின தேங்காய், 5 முந்திரி பருப்பு, 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இதை அப்படியே குக்கரில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி கெட்டியாக செய்ய போகிறேன், அதனால 1 கப் அளவு மட்டும் தண்ணி சேர்த்துருக்கேன். லாஸ்ட்டாக பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி, 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு 2 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ குக்கரில் ப்ரெஷர் போனோடனே லாஸ்ட்டாக 1/4 கப் சூடான பால், கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்து கலந்துட்டிங்கன்னா வெஜிடபிள் குருமா ரெடி. பால் சேர்க்கும் போது அப்படியே ஹோட்டல் டேஸ்ட்டில் இருக்கும். வேணும்னா சேர்த்துக்கோங்க, சேர்க்காட்டியும் பரவாயில்ல.